ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் ஆடிஷன். இந்த அடோப் ஆடிஷனில் நம்ம இன்றைக்கி என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எப்படி வந்துட்டு ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்து ஒரு டப்பிங் வந்துட்டு பேசுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு ஒரு வீடியோ ட்ராக் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோ ட்ராக்கை வந்துட்டு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க் ஸ்பேஸில் போய்ட்டு எசென்சியல் வீடியோ மிக்சிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ இது வந்துட்டு விஷன் வந்துட்டு தெரியும். உங்களுக்கு வந்துட்டு பார்த்துக்கிட்டே இங்கே பேச முடியும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரெக்கார்ட் போட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன டைலாக் பேசணுமோ அந்த டைலாக்கை வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் வந்துட்டு நான் ஹார்ட்வேரில் போய்ட்டு ஜஸ்ட் வந்துட்டு இப்போ நான் என்ன இதில் வச்சுருக்கேன், அவுட் வந்துட்டு இதில் இருக்குது, இது வந்துட்டு யூஎஸ்பியில் இருக்குது. ரைட், ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இப்போ நான் என்ன ட்ராக் பேச போகிறேன் அப்படிங்கிறது இங்கே நான் இதில் வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணி பார்த்து, ஏன்னா உங்களுக்கு அங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நமக்கு இந்த கான்ஃபிகரேஷனில் சீக்வன்ஸ் வந்துட்டு நம்ம ரெக்கார்டிங் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு பாருங்கள் இங்கே ரெக்கார்டிங் ஆகணும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம என்ன டைலாக் வந்துட்டு பேசணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஒரு 20 செகண்டு ஓகே. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பாக நம்ம வந்துட்டு ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன ஒரு வாசனை, அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த சவுண்டு மட்டும்தான். இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக். ரைட், இப்போ வந்துட்டு நான் ஜஸ்ட் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் அந்த இடத்துல இருக்க ரெக்கார்டிங். ஜஸ்ட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டு ரைட், இப்போ இன்னொரு வாட்டி நம்ம அதையே பண்ணிக்கலாம். ரைட், இப்போது இந்த கிளிப்பை வந்துட்டு நம்ம ரைட் இதை வந்துட்டு நம்மளோட இதுக்கு வந்துட்டு எடிட்டிங்க்கு வந்துட்டு நம்ம கொண்டு போய்க்க வேண்டியதான். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ராக்கை எக்ஸ்போர்ட்டில் போய்ட்டு ஃபைலில் நீங்கள் எந்த இதில் வந்துட்டு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதில் போய்க்குங்க. நான் வந்துட்டு 48 அப்படிங்கிற ஃபோல்டரு, சாரி, ஸோ இதில் வந்துட்டு நான் 48 அப்படிங்கிறதுல வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். கிளிப் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு அந்த இடத்துல வந்துட்டு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ இது எனக்கு எப்போ வேணுமோ நான் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட ரெக்கார்டிங் ப்ராசஸ் வந்துட்டு நம்ம பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்கார்டு.
ஸோ இதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் கிளிப்பை வந்துட்டு நான் கட் பண்ணி ரைட். இப்போ இதுக்கு அடுத்த ட்ராக் வந்துட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ இது வேணால் இன்னொரு வாட்டி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் மைல்டாக ரைட் ரெக்கார்டே ஆகலை. ரைட் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ரைட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் அதில். இப்போ இந்த இடத்துக்குள்ள அந்த அணில் ஒடியறது இல்லவா, அதுக்கு வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கலாம் என்னென்னு. ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கிளிப்பை பார்த்து நம்ம ஓகே அந்த கிளிப்பை பார்த்து நாமளே ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதான். இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது வந்துட்டு மேட்ச் ஆச்சா அப்படிங்கிறத வந்துட்டு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துக்குலாம் மேட்ச் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்துட்டு ஜஸ்ட்டு கிளியர் கொடுத்துடலாம். கிளியர் கொடுத்துட்டு நம்ம திரும்பவும் வந்துட்டு நம்ம பேச ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ இப்படி தான் நம்ம டப் பண்ணி ஆகணும். ரைட். ஸோ இந்த இடத்துலையும் மேட்ச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ட்ரை பண்ணி தான் அதை வந்துட்டு கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு ரைட் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். அப்படி கொடுக்கணும். ரைட். ஸோ இதுவும் எனக்கு வந்துட்டு எதுவும் சரியாக படல. பட் ஆனால் நம்ம வந்துட்டு இதை இன்னொரு வாட்டி நான் வேறு மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு
ஸோ இப்போ நம்ம திரும்பவும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். ரைட். ரைட். ஸோ இது வந்துட்டு எனக்கு இது சூட்டபுளாக தெரியல. ஸோ நமக்கு அது எப்படி மேட்ச் ஆகும்? ஸோ அந்த இடத்துல செட் ஆகலை. ஸோ அந்த டப்பிங் வந்துட்டு கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ இப்படி தான் நம்ம கிளிப்பாக வந்துட்டு பார்த்து டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். இது கரெக்டாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஒரு இதை மட்டும் சின்னதாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சூட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ராக்கையே வந்துட்டு காப்பி ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த ட்ராக்குக்கு வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் இந்த இடத்துல வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைட், பர்ஃபெக்டாக வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்னாப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட். ரைட், பர்ஃபெக்ட். ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்மளோட டப்பிங் வந்துட்டு பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்டுக்கு பண்ணியிருக்கோமா. டோட்டலாக இது வந்துட்டு 3 சம்திங் வந்துட்டு வரும். உங்களுக்கு ட்ராக் 2.20 செகண்ட்ஸ் வந்துட்டு வருது இது டோட்டலாக. ஸோ வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம கண்டினியூவாக வந்துட்டு இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.